அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு வந்து பாருங்கள், 6ஆம் இடத்துல ரிஷப ராசியில் இருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் 5 கிரகங்கள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்காங்க. 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு உடம்புல ஹெல்த்தில் பிரச்சனை, உடம்புல வியாதி தாங்க. உங்களுக்கு உடம்புல பிரச்சனை, மன உளைச்சல், கடன் அதிகமாக போயிட்டே இருக்கு, ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கை. சரிங்களா? ஆனால் இந்த மாதம் எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. அது என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாலும் அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை சுமை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அது எப்படி சமாளிச்சிருவீங்க இந்த மாதம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வேலையில் கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட, கொஞ்சம் ஒர்க்லோடு அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருந்தால் கூட அது சமாளிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது அப்படியே அடுத்ததெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏப்ரல் அடுத்து மே மாதமெல்லாம் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தலைகீழாக மாறும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வந்துடுவார். இந்த மாதம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து ரொம்பவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. நம்ம அடுத்த மாதம் அது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். சுப விஷயங்களுக்காக, சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. கையில் காசே நிற்க மாட்டேங்குதுங்க சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது, கடன் தான் அதிகமாக போயிட்டுருக்கு, கையில் சுத்தமாக பணம் இல்லைன்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கடன் அதிகம், ஒரு கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கடன், இன்னொரு இடத்துல கடன், அப்படியே வட்டி மேலே வட்டியாக போயிட்டு இருக்குங்க சார். அப்படியே வாழ்க்கை ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருக்கு. ஒரு சேஃப்டியே எதுவுமே கிடையாது. ஒரு ரூபா கூட கையில் நிற்க மாட்டேங்குது. இப்போ நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த மாதம் சமாளிப்பீங்க. இந்த மாதம் நிச்சயமாக சமாளிப்பீங்க. அடுத்த மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வழி கிடைக்கும். நல்ல ஒரு வழி பிறக்க போகுது உங்களுக்கு. லைஃபே மாறப்போகுது உங்களுக்கு. சரிங்களா? இந்த ஏப்ரல் மாதம் பாருங்கள், உங்கள் 2ஆம் அதிபதி சனி வந்து அவர் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். சனி பயிற்சின்னு உங்களுக்கு நடந்தனால அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது, சமாளிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கடனுடன் வாங்கியாச்சு எப்படி சமாளிச்சிருவீங்க, இல்லை யாரோ உங்களுக்கு உதவி செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். வேலைக்கு ட்ரை பண்ணுறது முயற்சி பண்ணுங்கள், வேலை கிடைச்சிடும் இந்த மாதம். அதே மாதிரி சொந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்களா, சொந்த தொழிலில் டெவலப் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறீங்களா, அதெல்லாம் நல்ல கடனாக தான் உங்களுக்கு அமையும். அதெல்லாம் உங்களுக்கு விரையமாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. ஆனால் அது அந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தாங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். சரிங்களா? சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும், கடன் சுமை இருந்தாலும், பணப்பிரச்சனை இருந்தாலும் அது எப்படியும் சமாளிச்சிருவீங்க. அது சந்தேகமே கிடையாது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதமே நல்லா வர அமைச்சிரும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு வரனால டக்குன்னு அப்படியே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் தேடி வர்றது உங்களால் பார்க்க முடியும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழப்பம், அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த மாதம். சரிங்களா? பயப்பட வேண்டாம். அம்மாவோட ஹெல்த்தில் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் முழங்கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, கால்சியம் ப்ராப்ளம், உடம்புல டெஃபிஷியன்சி பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். அதனால் கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? உங்களுக்கே ஹெல்த்தில் அப்படி இப்படி சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு போகும். ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. சரிங்களா? பயப்பட வேண்டாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். அப்போ வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, கடனுடனே வாங்கியாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, லோன் வாங்கி 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, மாதம் மாதம் அந்த இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமையும். வாகன காரகன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கார். அங்கே சனியோடு இருந்தாலும் ராகுவோடு இருந்தாலும் அங்கே பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா உச்சநிலை, ஒரு வலிமையான ஒரு நிலையில் இருக்காரு. சனி ராகு இருக்கிறது சில பாதிப்பு இருக்கும் தான். ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட மாட்டார் சுக்கிரன். சரிங்களா? பயப்பட வேண்டாம்.
நல்ல கடன், வளர்ச்சிக்காக கடன், தேவைக்காக கடன் தான் வாங்குற மாதிரி இந்த மாதம் இருக்கும். அடுத்த மாதம் ஏப்ரல் முடிஞ்சு உங்களுக்கு மே மாதத்திலிருந்தே பாருங்க ஒரு விடிவு காலம் பிறந்துடும் உங்களுக்கு. ஏன்னா குரு பயிற்சி உங்கள் ராசி கிளம்புறத குரு பார்த்து உங்கள் மேலே ஒரு பார்வை, ஒரு வெளிச்சம் படும். குருவோட பார்வை உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. அது இந்த மாதமே ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? 7ஆம் அதிபதி புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. திருமணத்துக்காக முயற்சி சக்ஸஸ் ஆயிரும் உங்களுக்கு. லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட காதல் திருமணம் உங்களுக்கு நிறைவேறிடுங்க, பயப்பட வேண்டாம். லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட காதல் திருமணம் உங்களுக்கு நிறைவேறிடும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிடலாம். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாய் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லை குழந்தைங்களை உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி வரும். அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு வர மாதிரிலாம் வரும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ உடம்புல ஏதோ பிரச்சனைனா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு. சரிங்களா? என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெரிய பாதிப்பும் வராது. ஆனால் எதையும் சமாளிக்கிற மாதிரி தான் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் அந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பிஸ்னஸ் என்ன பண்ணலாம்? பிஸ்னஸ் வந்து நாங்கள் பெருசுப்படுத்தலாமா இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணலாமான்னு ஒரு சில பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கடன் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடன் வாங்குறது இதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கடன் வாங்கி நல்ல விஷயத்துக்காக வாங்கினீங்கன்னா அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி வந்து நிறைய லாபத்தை கொடுப்பாரு. அந்த டைமில் நிறைய பணம் வரும். லைஃப் அப்படியே மாறும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. ஏன்னா தனுசு ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி 9ஆம் வீடு, பாகிஸ்தானம். அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ராசியே தனுசு ராசி தான். அதனால் கவலையப்படாதீங்க. இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராக போனாலும் சமாளிக்கிற மாதிரி மாதமாக இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், உதவி கிடைச்சிரும். தொழில் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தொழில் கொஞ்சம் டெவலப் ஆகும். அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக முன்னேறதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? வெளிநாட்டு ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க. ஒரு சில பேர் பாஸ்போர்ட்டே கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பாஸ்போர்ட் கிடைக்கும். விசா கைக்கு வரும். அதேமாதிரி பிஆர் கைக்கு வர்றது, சிட்டிசன்ஷிப் கைக்கு வர்றது எல்லாமே இந்த மாதம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க இந்த மாதம். ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்க கடன் உடனே வாங்கி நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணி அந்த கடன் வந்து வட்டி கட்டுறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் கவலைப்பட வேண்டாம், சமாளிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம். அடுத்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு அமைய போகுது. நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. ஆனால் இந்த மாதமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு வரும். ஆனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பாருங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பாவோட உதவி கிடைக்கும், தந்தையோட உதவி கிடைக்கும். கண்டிப்பாக தந்தையோட பூர்வீகத்துக்கு கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி கவர்மெண்ட் ஜாப்காக முயற்சி பண்ணிட்டோம், கிடைக்கவே இல்லை, பல வருஷமாக கிடைக்கல, இந்த மாதமாவது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறீங்க. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதம் அரசாங்க வேலை கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா சூரியன் உச்சம், கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் வந்து மேஷராசியில் தான் இருப்பார். சூரியன்கிறது தந்தை, அரசாங்கம். அப்போ தந்தை மூலமாக உதவி, அரசாங்கம் மூலமாக உதவி, அதிர்ஷ்டம் கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. தொழில் மாற்றம் 10ல் கேது இருக்காருங்க. கேதுனாலே ஒரு மாற்றத்தை கிரகம், மாற்றத்தை கொடுக்குற கிரகம் தான் கேது. தொழிலை மாற்றலாமான்னு கேட்குறீங்க. தொழிலை மாற்றலாம். இப்போ இருக்க தொழில் நஷ்டமாக போயிட்டு இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் வேறு தொழில் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதில் தோல்வியே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே கொடுக்கும். திருமணம், முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். இந்த மாதம் நல்ல வரனே உங்களுக்கு அமைஞ்சிடும், கவலையப்பட வேண்டாம். முக்கியமாக சொல்லப்போனால் லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்தால் கூட ஒரு நீச்ச பங்கமாக இருந்து உச்ச சுக்கிரனோட தான் இருக்கார். உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய சோதனைகள் எல்லாம் வந்துடாது. சின்ன சின்ன மனக்குழப்பம் அப்படி இப்படி கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்ட் இருந்தாலும் கரெக்டாக படிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? பணப்பிரச்சனை விலகும். இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கடன் எப்படி இப்படியே சமாளிச்சிருவீங்க. அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி பிறக்க போகுது, நல்லது நடக்க போகுது. இந்த மாதமே ஒரு சில வாய்ப்புகள், சில நல்லது நடக்கிற சில அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரியும். சிலதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நம்மளுக்கு வந்து கெட்டது நடக்குதா நல்லது நடக்குதான்னு உங்களால் உணர முடியும். சுற்றி நடக்கிற சம்பவங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்லது நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் தனுசு ராசிக்காரங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சி தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி
அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். அற்புதமான மாதம். எல்லா தனுசு ராசி நேயர்களும் இந்த மாதம் நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய்க்க லைஃப் அப்படியே கொண்டு போய்க்கிங்க. நல்ல ஒரு சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு இருக்குது. இதையும் சமாளிப்பீங்க. எந்த பெரிய பிரச்சனையோ கஷ்டங்களோ சோதனைகளோ உங்களுக்கு வராது. உங்கள் ஜாதகத்தில் நல்லது யோகமான தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பொது பலனாக பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரம், அதே மாதிரி மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்லாம் பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு பயிற்சி அட்டகாசமாக அருமையாக இருக்க போகுது. உங்களுக்கு நடந்த சனி பயிற்சி மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அது அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஈடுகட்டணும், சரி செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோதனைகள்லேருந்து கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர போகிறீங்க. அதுக்குண்டான ஆரம்ப பகுதி தான் இந்த ஏப்ரல் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன். ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்த்தோம். சரிங்களா? அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல், சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரனுங்கிறது மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை. என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஆசை என்ன, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஆனால் லக்னம்ங்கிறது வேற. லக்னம்ங்கிறது விதி, கொடுப்பனை. இந்த பிரிவில் என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும், கர்மா என்ன, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். சரிங்களா? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது, திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது. திறமை இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது. அதுதான் நேரங்காலங்கிறது. திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க, திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க. அதுதான் நேரங்காலம். இது வந்து ஜனன ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். என்ன லக்னம், லக்னாதிபதியோட வலு என்ன. இப்போ லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். லக்னாதிபதி தான் ஜாதகர். அவரோட விதி, அவரோட கொடுப்பனை என்ன, அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி ஜாதகர் வந்து முழுசாக அனுபவிக்கிறாரா, இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா, இதெல்லாமே லக்னாதிபதி நிலைமை வச்சு, லக்னம் லக்னாதிபதி நிலைமை வச்சு தான் சொல்ல முடியும். ராசிங்கிறது மைண்டு. ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்கு, அவரோட மைண்ட் எப்படி இருக்கு, நல்ல சிந்தனைகள் இருக்கா, கெட்ட சிந்தனைகள் இருக்கா, அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா, சைக்காட்டிக் ப்ராப்ளம் வருமா, மன ரீதியான பாதிப்பு வருமா, இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா, தெளிவான ஆளா, இதெல்லாமே சந்திரனை வச்சு சொல்ல முடியும். அவங்க உடல் அமைப்பு எப்படி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு சொல்கிறோம். அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது. அப்போ லக்னாதிபதி முக்கியம், ராசி அதிபதி முக்கியம். முக்கியமாக சொல்ல போனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான், நவகிரகங்கள்ல தான். நவகிரகங்கள்ல அந்த 9 கிரகங்கள்ல பிறக்கும் போது ஜனன ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, ஜாதகரோட வயசு என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்லது நடந்துட்டு இருக்கா, கெட்டது நடந்துட்டு இருக்கா, இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும். வீடு வாகனம் வாங்க முடியுமா, நிலம் வாங்க முடியுமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், படிப்பு பிரேக் ஆகுமா, இல்லை உயர்கல்வி படிக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, இல்லை வேலைக்கு தான் போனோமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை அப்ராட் போய் செட்டில் ஆகலாமா, இல்லை கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா, நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் எப்போ, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும், துல்லியமான பலன் சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம். இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சிடும். இப்போ கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது. கோச்சார பலன் 15% 20% பேசும், தனிப்பட்ட ஜாதகம் 80% 85% பேசும். ரெண்டும் மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் விதி என்ன, கொடுப்பனை என்ன, தலையெழுத்து என்ன, என்ன அமைப்பில் இருக்குது, இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.